ஹலோ, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் ஷார்ட் சென்டென்சஸ், அதாவது 2 வேர்ட்ஸ் இல்லாட்ட 3 வேர்ட்ஸ் வச்சு உள்ள சென்டென்சஸ் பார்ப்போம். இதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு உரையாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த லெசன். ஃபஸ்ட்டு இன்றைக்குள்ள லெசனை வில் ஸ்டார்ட் வித் 1 வேர்ட் சென்டென்ஸ். அது என்னென்னா ஆல் ரைட். ஆல் ரைட் அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம், சரிதான் அப்படின்னு அர்த்தம். இதை சொல்கிற விதமும் இருக்குது, அந்த இன்டோனேஷன் இருக்குது. ஆல் ரைட் அப்படின்னா சரிதான் அர்த்தம், ஆல் ரைட் அப்படின்னா ஓகே சரிதான் செய்யி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ சொல்கிற விதத்துலேருந்து 2 விதமாக, அதான் ஒரே அர்த்தம் தான், 2 விதமாக சொல்லலாம் ஆல் ரைட் அப்படிங்கிறது. செகண்ட் சென்டென்சஸ், ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கலாம். ஆஸ் யூ விஷ் ஆர் ஆஸ் யூ லைக், உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் இஷ்டப்படி, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க அப்படிங்கிறதான் ஆஸ் யூ லைக், இல்லாட்ட ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லலாம். விஷ் அண்ட் லைக் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்னால் ஜாக்கிரதையாக இருந்துட்டு. இதையுமே 2 விதமாக சொல்லலாம். அந்த இன்டோனேஷன், சொல்கிற துணியில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. பி கேர்ஃபுல் அப்படின்னா இங்கே வளர்க்குற இடமா இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்ட்டு பணிவாக சொல்கிறீங்க, பி கேர்ஃபுல் அப்படிங்கிறீங்க. பி கேர்ஃபுல் அப்படின்னா ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸு பி பங்க்சுவல். பங்க்சுவல்னால் நேரத்துக்கு வா அப்படின்னு அர்த்தம். லேட்டாக கதை, நேரத்துக்கு வா அப்படின்னு அர்த்தம். பி பங்க்சுவல். பங்க்சுவல் அப்படிங்கிற வேர்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பி ரெடி, தயாராக இருங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வருவேன், வந்த உடனே நம்ம வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நீ ரெடியாக இரு, பி ரெடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பீவேர் ஆஃப் டாக்ஸ். பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். அதை இப்படி சொல்லலாம், there are dogs, please be careful அப்படின்னு சொல்லலாம். அப்படி எலாபரேட்டாக ரொம்ப விரிவாக சொல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறது பீவர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ட்டு. சில கேட்களில், வீட்டுக்கு முன்னால் உள்ள கேட்டில் எழுதி போட்டிருப்பாங்க பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ட்டு. உள்ளே யாரும் சடனாக வந்துடாதீங்க, டாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கம்பேக் சூன். கம்பேக்ஸ்னால் போயிட்டு சீக்கிரமா, சின்ன பிள்ளை வெளியே விளையாட போகுது, நீ யூ மஸ்ட் கம் பேக் சூன் அப்படிங்கிறாங்க, சீக்கிரம் வரணும் திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. டோன்ட் பி லேட். லேட்டாக, தாமதமாக வராத, டோன்ட் பி லேட் அப்படின்ட்டு. இப்படி உள்ள சென்டென்ஸ் உங்களுக்கு விளங்கும், ஆனால் பேசுகிறதுக்கு டக்குன்னு வராது. அதனால் நீங்கள் பழகணும். இப்படி உள்ள சென்டென்சஸை பழகிறதுக்கு தான் இந்த லெசன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சின்ன கான்வர்சேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வீட்டில் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. அப்படி பேச தான் அந்த நாக்கு வளையும், அந்த தைரியமும் கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை பழகுங்க. அது பிறகு டோன்ட் பி ஸ்கேர்டு. ஸ்கேர்டுனா பயப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி ஸ்கேர்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா டோன்ட் பி அஃப்ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். பயப்படாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ஸ்கேர்டு அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி சில்லி. டோன்ட் பி சில்லினா முட்டாள்தனமாக இருக்காத, டோன்ட் பி சில்லி அப்படின்ட்டு சொல்லலாம். டோன்ட் பி சில்லி. டோன்ட் பாரோ மணி. பாரோ மணினா கடன் வாங்காத. டோன்ட் பாரோனா கடன் வாங்குறது. டோன்ட் பாரோ மணி. டோன்ட் பை ஆன் கிரெடிட். கிரெடிட் கார்டு பேங்க்லேருந்து கொடுத்துட்றாங்க, ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்கள் கண்ட மானிக்கு வாங்கக்கூடாது. அது என்னன்னா, கிரெடிட் கார்டுன்னா என்னென்னா கடனுக்கு வாங்காதே அப்படின்னு அர்த்தம். எப்படி நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணும், போஸ்ட்பான் பண்ண முடியாது, இல்லைன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டு ஃபைனெல்லாம் வரும். அதனால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் பை ஆன் கிரெடிட். ரொம்ப அவசியமாக உள்ளதுக்கு மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ டோன்ட் பை ஆன் கிரெடிட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டோன்ட் பி ஆங்க்ரி. ரொம்ப கோவப்படாதீங்க, டோன்ட் பி ஆங்க்ரி. ஏன் கோவப்படுறீங்க, டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கெட் மீ ராங். இதை பார்த்துக்கோங்க, ஒரு புது விதமாக இருக்குது. டோன்ட் கெட் மீ ராங்னா என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, வித்தியாசமான அர்த்தமாக இருக்குது டோன்ட் கெட் மீ ராங் அப்படிங்கிறது. டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம்,
எல்லாமே அதே மீனிங் தான். இனி வந்து தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் தான். ஆனால் இப்படி சொல்கிற பாருங்கள், கொஞ்சம் ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்ட்டு. ஸோ இனி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட்னா என்ன அர்த்தம்னா தயக்கம். ரொம்ப தயக்கமாக இருக்காத, சொல்ல வேண்டியதை சொல்லு டக்குன்னு. டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் ஹெசிடேட், பி ஃப்ராங்க். பி ஃப்ராங்க்னா நல்ல தைரியமாக இரு, டக்குன்னு சொல்லு. டோன்ட் ஹெசிடேட், பி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டாக் நான்சென்ஸ், அதாவது அர்த்தமே இல்லாமல் பேசாத. சென்சிபிள்னா அர்த்தம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சென்ஸ்னா அர்த்தம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். நான்சென்ஸ்னா அர்த்தமே இல்லை, எல்லாமே அர்த்தம் இல்லாமல் பேசாத அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா வளராத அப்படின்னு அர்த்தம். அதாவது டோன்ட் டாக் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு வந்து ட்ரா த கர்டன். இதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் வந்து கர்டன் இருக்குது, அந்த விண்டோஸில் ஜன்னலில் கர்டன் இருக்குது. அதை திறந்து வை அப்படிங்கிறதுக்கு ட்ரா த கர்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திறந்த கர்ட்டனை மூடுறதுக்கும் ட்ரா த கர்டன்ஸ் சொல்கிறான். அதாவது திரையை இழுத்து போடு அப்படின்னு அர்த்தம். ட்ரா த கர்டன்ஸ்னால், ட்ரானா என்ன அர்த்தம்னா வரைகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பென்சிலில் வச்சு ஒரு பேப்பரில் வரைகிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ட்ரா த கர்டன். இது எதுலேருந்து வந்திருக்குன்னா, இப்போ டேபிள் இருக்குது, அதில் ட்ராயர் இருக்குது. ட்ராயர்னால் இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ட்ராயரில் நீங்கள் உங்கள் ஏதோ சாமான்கள் வைக்கிறீங்க டேபிள் ட்ராயரில், அதே ட்ரா தான் இதுக்கும். ட்ரா த கர்டன்னா இழு அப்படின்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஸ்டைலிஷாக ஒரு ஃபார்முலாக இருக்குது. ஃபர்கிவ் மீ. கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட்னா தொலைஞ்சு போ அப்படின்னு அர்த்தம். என் கண்ணு முன்னால் நிற்காத, தொலைஞ்சு போ, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கோ பேக். கோ பேக்னால் கொஞ்சம் பின்னால் போ, ஒரு அடி பின்னால் எடுத்து வைங்கிறதுக்கு கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா திருப்பி ஒருக்கா செய்யி அப்படிங்கிறதுக்கும் கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கோ பேக்னு சொல்லலாம், கெட் பேக் அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். அப்புறம் கோ டு ஹெல். பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ கோ டு ஹெல் அப்படின்னு என்னன்னா, ஹெல்லுன்னு நரகம். இது நரகத்துக்கு போ அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு டைரக்டாக சொல்லக்கூடாது. கோ டு ஹெல்னா தொலைஞ்சு போ அப்படின்னு தான் அர்த்தம். கோ டு ஹெல் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொன்னாலும் உனக்கு விளங்க மாட்டேங்கி, யூ கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லலாம், விருப்ப சொல்லலாம் கோ டு ஹெல் அப்படிங்கிறத. அதுக்கு பிறகு ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். ஃபெய்த்னா ஒரு நம்பிக்கை. யுவர் செல்ஃப்னா உங்களுக்கே நீங்கள் ஃபெய்த் வச்சுக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஹேவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப். ஹேவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் தான் எனக்கு ரொம்ப ஒரு தோழன், நல்ல நண்பன் அப்படின்ட்டு. ஸோ ஹீ இஸ் மை பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஹீ இஸ் மை பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீ இஸ் நாட் ஹோம். அவங்க வீட்டில் இல்லையே அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்டை ஒருத்தர் வந்து கேட்க வர்றாரு, வாசலில் நிற்கிறார், அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஹீ இஸ் நாட் ஹோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியும் சொல்லலாம், ஹீ இஸ் நாட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ரைட்டு தான். ஹீ இஸ் நாட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், ஹீ இஸ் நாட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அட்டு போடாமையும் சொல்லலாம். ஹீஸ் காம்ப்ளெக்ஷன் இஸ் டார்க். காம்ப்ளெக்ஸ்னா நிறம். அவனுடைய நிறம் வந்து மங்கலாக இருக்குது அப்படின்ட்டு, அதாவது டார்க்காக கருப்பாக இருக்குன்ட்டு. ஸோ கருப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிளாக் கலர் அப்படின்னு சொல்லக்கூடாது, டார்க் கலர் அப்படின்னு சொல்லணும். வெள்ளையாக இருக்கேன், வெள்ளையாக ஒருத்தர் இருந்தானா அதுக்கு வந்து ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஃபேர் கலர் அப்படின்னு சொல்லலாம். டார்க் கலர் அண்ட் ஃபேர் கலர். காம்ப்ளெக்ஷன்னா நிறம். ஹிஸ் காம்ப்ளெக்ஷன் இஸ் டார்க், ஹிஸ் காம்ப்ளெக்ஷன் இஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹோல்ட் யுவர் டங். ஹோல்ட் யுவர் டங்னா நாக்கு அடக்கு அப்படின்னு அர்த்தம். வளவளன்னு பேசாத, நாக்கு அடக்கு. ஹோல்ட் யுவர் டங். தப்பாக எதுவும் சொல்லாத, ஹோல்ட் யுவர் டங் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர்ஸ்னா ஜாக்கிரதை, வார்த்தையை விட்டுறாத. ஜாக்கிரதையாது, வார்த்தையை விட்டுறாத, வார்த்தை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஹவு கம்னா எப்படி ஆச்சு இது, இப்படி நான் எதிர்பார்க்கலையே, எப்படி ஆச்சு இது, ஹவு கம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஹவு டேர் யூ சே தட். ஹவு டேர் யூ சே தட், என்ன தைரியம் இருந்தால் எப்படி சொல்ல அப்படிங்கிறது. ஸோ ஹவு டேர் யூ சே தட். ஹவு டேர் யூ சே தட் அப்படிங்கிற. டேர்னா தைரியம். ஹவு டேர் யூ சே தட்னா என்ன தைரியம் இருந்தால் எப்படி சொல்வீங்க அப்படின்னு அர்த்தம்.
How disgusting. Disgustingனா அருவருப்பு, பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. How disgusting அப்படிங்கிறீங்க. Disgusting அப்படிங்கிற வேர்டு, புது வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. How disgusting அப்படின்ட்டு. How bad, how good அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை. இப்படி நல்ல வார்த்தைகளும் போடணும். ஸோ ஒன்று நல்லா இல்லை அப்படின்னா how bad அப்படின்ட்டு சொல்கிறது வந்து சாதாரணமாக சொல்கிறது. அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான வேர்டு வந்து டிஸ்கஸ்டிங். ஹவு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஹவு லவ்லி, எவ்வளவு நல்லா இருக்குது, நல்லா இருக்கே, இந்த நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. எப்போதுமே ஒரு பிள்ளைகள் நல்லது செஞ்சாங்கன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தைரியம் கொடுக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக ஊக்குவிக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லலாம். ஹவு லவ்லி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கே. ஹவு நைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்வீட், ஒரு சின்ன குழந்தை வருது, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். என்ன இனிமையாக இருக்குது அப்படின்ட்டு, ஸோ ஸ்வீட் அப்படின்ட்டு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ, நீ எவ்வளோ வயசு, உனக்கு எவ்வளோ வயசாகுது, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 12 அப்படிங்கிறேன். இப்போ தான் எனக்கு 12 வயசாக ஆகுது அப்படின்ட்டு. ஐ ஆம் 12 years old அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 12 years வந்து போன வாரம் தான் அந்த பர்த்டே இருந்திருக்கு. அப்போ வந்து என்ன வயசுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 12 ஆர் ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 20 இருந்தால் ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 12. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான், ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் எனக்கு அடுத்த வயசு வந்துருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 12. டர்ன்ட் அப்படின்னா திருப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுதான் மீனிங். ஸோ ஐ ஜஸ்ட் டர்ன்ட் 12 அப்படின்னு சொல்லலாம். ஹரி அப், ஹரி அப்னா சீக்கிரம் அப்படின்ட்டு, சீக்கிரம் ஹரி அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் இன் நீட் ஆஃப் சம் மணி. வந்து ஒய்ஃபு வந்து அப்பாட்ட கேட்குறாங்க, ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. ஸோ சின்ன பொருள்கள் வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க, என்கிட்ட கையில் காசில், ஐ நீட் சம் மணி, எனக்கு கொஞ்சம் மணி தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீட் சம் மணி, எனக்கு மணி கொடுங்க அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாண்ட் சம் மணி அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் சம் மணினா எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நீடுக்கும் வாண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீடுனா எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ நீட் சம் மணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் கம்மிங் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறார், நேரமாச்சு சீக்கிரம் படு, ஹரி அப், சீக்கிரம் பெறப்படு அப்படின்ட்டு. ஐ ஆம் ஜஸ்ட் கம்மிங், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிறது தான் ஐ ஆம் ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்ட்டு உங்கள் டாட்டரை பார்த்தோ உங்கள் சன்னை பார்த்தோ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னா நான் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இதெல்லாம் என்கரேஜிங் வேர்ட்ஸ். அவங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே ஒரு டானிக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே நல்லா இருக்கும். அவங்க அடுத்தடுத்து நல்ல காரியங்களை அச்சீவ் பண்ணுவாங்க, அடைவாங்க. அதனால் ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ திஸ், இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எப்படி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ திஸ் அப்படின்னுலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கலையே, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அது நம்புகிற மாதிரி இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்ட்டு. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இஸ்இட்னா அப்படியா அப்படின்னு அர்த்தம். லீவ் மீ அலோன், என்னைய தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, லீவ் மீ அலோன் அப்படின்ட்டு. லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு லெட் இட் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் நல்லா 2 words 3 words உள்ள ஷார்ட் சென்டென்சஸும் பார்த்துட்டோம். இது பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் இங்கிலீஷு பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye. See you in the next video.